إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆன் கற்றுத்தரும் பிரார்த்தனைகள், இந்த அனைத்து பிரார்த்தனைகளையும் இன்றைய வகுப்பினூடாக பார்ப்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகள் மிக உன்னதமானவைகள், உயர்வானவைகள். எனவே அந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனைகளை நாம் மரணமிட்டு ஓதி வருவதென்பது நமது வாழ்வுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியத்தையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் நாம் இப்போது ஒவ்வொரு பிரார்த்தனையாக பார்ப்போம். அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையாக நாம் பார்ப்போம். இது நமக்கு ஒரு மீட்டலாக கூட இருக்கும், ஒரு நினைவூட்டலாக கூட இருக்கும். சில பிரார்த்தனைகளை நாம் மரணமிட்டு இருப்போம், அதனுடைய உச்சரிப்புகள் நமக்கு அதனுடைய உச்சரிப்புகள் ஏதாவது நாங்கள் திருத்தங்கள் செய்ய வேண்டியவைகளாக இருக்கலாம். அதே போன்று ஒரு மீட்டலாக கூட நமக்கு இருக்கலாம். சில துவாக்கள் நமக்கு ஒரு சரியாக மரணம் இல்லாமல் இருக்கலாம். அவற்றை மீட்டிக் கொள்வதற்கும் இன்றைய இந்த வகுப்பு நமக்கு உதவி புரியும். அந்த அடிப்படையில் இதில் நாம் முதலாவதாக பார்ப்போம். இது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இடம்பெறக்கூடிய அந்த அற்புதமான பிரார்த்தனைகள். நான் சொல்வதை தொடர்ந்து நீங்க சொல்லலாம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இது நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எம்மை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. இது இதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனைக்கு செல்வோம். இரண்டாவது பிரார்த்தனை சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 201 வசன எண் 201. துஆவை நான் சொல்வதை தொடர்ந்து நீங்களும் அதை மீட்டிக் கொள்ளுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். எங்கள் இறைவனே, எமக்கு இவ்வுலகில் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நட்பாக்கியத்தை தந்தருள்வாயாக, இன்னும் எம்மை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. இது இரண்டாவது. மூன்றாவது பிரார்த்தனை சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 127வது வசனம்.
ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனாண்டா எமது இறைவனே, எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, இப்பணியை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அந்த குறிப்பிட்ட அந்த நல்லமல், அந்த நற்காரியம், இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் அந்த காபாவை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அவர்கள் உயர்த்தி கட்டியதன் பிறகு அவர்கள் கேட்ட துவாவாக இதை நாம் அல் குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம். 4வது துவாவுக்கு வருவோம். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 285, 286 ஆகிய வசனங்கள். இதில் நாம் பார்ப்போம், சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அப்ப இது 285 வசனத்தில் வரக்கூடிய துவா. இப்ப சமிஅனா நாம் செவியேற்றோம், வ அத்தஅனா நாம் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், எமது ரப்பே எம்மை மன்னிப்பாயாக. அப்ப நாம் எங்கள் இறைவனே உன்னிடம் என்ன செய்கிறோம்? மன்னிப்பை கோருகிறோம். ஓஃப்ரானக ரப்பனா, எமது ரப்பே உன்னிடம் மன்னிப்பை நாம் கோருகிறோம். வ இலைக்கல் மஸீர், அதே போன்று மீளுதலும் உன்னிடமேதான், மீளுதலும் உன்னிடமேதான் என்பது. சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அடுத்த துவா பாருங்க, 286 வசனத்துடைய துவா. ரப்பனா லா துஆகித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா ولا تحمل علينا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இதில் ரப்பனா லா துஆகித்னா, ரப்பனா எமது ரப்பே, எமது இறைவனே, லா துஆகித்னா எம்மை பிடித்து விடாதே, இன் நஸீனா வ அக்தானா எதில் நாம் மறந்த விஷயங்களில், நாம் தவறுதலாக செய்த விஷயங்களில் எம்மை பிடித்து விடாதே. அதே போன்று ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், எமது ரப்பே, எமது இறைவனே, எம் மீது ஒரு சுமையை சுமத்தி விடாதே. கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எமக்கு முன்னர் வாழ்ந்தோர் மீது சுமத்தியதை போன்று. முன்னர் வாழ்ந்தோ அவங்களோட சக்திக்கு ஏற்ப அவர்களுக்குரிய அந்த சுமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி. அதே போன்று எமது ரப்பே, எமக்கு சக்தி அற்றவைகள், நமக்கு சுமக்க சக்தி அற்ற விஷயங்கள், சக்தி இல்லாதவைகளை எம் மீது சுமத்தி விடாதே. எம்மை மன்னிப்பாயாக, எம்மை மன்னிப்பாயாக, எம் மீது கருணை புரிவாயாக. அதே போன்று நீயே எமது பாதுகாவலனாக இருக்கிறாய், எமக்கு நிராகரிப்பாளர் கூடிய அந்த கூட்டத்தாருக்கு எதிராக எமக்கு உதவி புரிவாயாக என்று வரக்கூடிய இந்த துவா. இதில் நாம் 4வதாக வரக்கூடிய துவா. அடுத்த 5வது துவாவுக்கு நாம் வருவோம். இது குர்ஆனுடைய 3வது அத்தியாயம், ஆல் இம்ரானுடைய 147 வசனம். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين.
அப்ப இதில் நாம் என்ன கேட்கிறோம்? ரப்பனா எங்கள் இறைவனே. ரப்பனா ஃபிர் லனாண்டா, ரப்பனா ஃபிர் லனா துனூபனாண்டா எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா ஃபிர் லனா துனூபனா. அதே போன்று வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, அதாவது எமது காரியங்களில் நாம் வரம்பும் மீறி செய்தவற்றையும் மன்னிப்பாயாக. எமது காரியங்களில் நாம் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னிப்பாயாக. வசப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக, உறுதியாக ஆக்குவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. அடுத்து நாங்கள் ஆறாவது துஆ கூறுவோம். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆல இம்ரானுடைய 16வது வசனம். ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. அப்ப ரப்பனா எங்கள் இறைவனே, இன்னனா ஆமன்னா நிச்சயமாக நாம் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம். எனவே ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக. வகினா அதாபன்னார், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக. அப்ப எனவே இது அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகள், அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் உலகில் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. எனவே இதில் நாம் ஈமானை முற்படுத்தி, ஈமானின் மூலம் யாவது நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஈமானை முற்படுத்தி நாம் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது 6வது துவா. அடுத்து நாம் 7வது துவாவுக்கு வருவோம். அல் குர்ஆன் கற்றுத்தரும் பிரார்த்தனைகள் 7வது துவா, 3வது அத்தியாயம் 173வது வசனம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவனே எமக்கு சிறந்த பாதுகாவலன் என்ற இந்த துவா. அப்ப இது நாங்க பார்க்கிறோம், உஹது யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்த அந்த நபித்தோழர்களை மறுபடியும் அந்த ஹம்ராவுல் அசதை நோக்கி புறப்படுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது, முனாஃபிக்குகள், எதிரிகள் உங்களுக்கு எதிராக என்ன செய்து விட்டார்கள், மறுபடியும் மக்காவிலிருந்து படையெடுத்து உங்களை சூழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னபோது, அவங்க அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து சொன்ன வார்த்தைகளாக அல்லாஹ் இதை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளோடு திரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய அருளோடும் கிருபையோடும் திரும்பினார்கள். அவர்களை எந்த ஒரு தீமையும் அவர்களை தீண்டவில்லை. அவர்கள் என்ற இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றி சென்ற காரணத்தால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதுவே இது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடுத்து நாம் 8வது துஆவுக்கு வருவோம். 8வது துஆ அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய இந்த பிரார்த்தனைகள். 8வது, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاءِ. رَبِّ هَبْ لِي مِن لَّدُنكَ ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاءِ. எனவே இந்த துஆவை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியா, அப்ப இறைவனே ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு தய்யிபாண்ட பரிசுத்தமான ஒரு சந்ததியை கொடுத்தருள்வாயாக, பரிசுத்தமான ஒரு சந்ததியை உன்னிடமிருந்து கொடுத்தருள்வாயாக. இன்னக சமீஉத் துஆ, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுப்பவனாக இருக்கிறாய், செவியேற்பவனாக இருக்கிறாய். இன்னக சமீஉத் துஆ. அப்ப எனவே இந்த துஆ நீங்க முக்கியமாக கவனிக்க யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவாக இது வருகிறது. அப்ப இன்னக சமீஉத் துஆ என்பதில் நீங்க என்ன பார்க்கலாம், அவங்க அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் நிச்சயமாக பிரார்த்தனையை செவியேற்பவன். அவங்க வயதான காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதில் அவங்க நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை நாங்க பார்க்கிறோம். இன்னக சமீஉத் துஆ, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கிறாய் என்று அவங்க குறிப்பிட்டார்கள். இது 8வது, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً
إنك سميع الدعاء. ஒன்பதாவது துஆவுக்கு வருவோம். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 191வது வசனம். இது அறிவுடைய மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக எழுந்தால் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் இடம்பெறக்கூடிய பிரார்த்தனைகள் ரப்பனா மா خلقت ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار سبحانك فقنا عذاب النار ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அப்ப ரப்பனா எங்கள் இறைவனே மா خلقت هذا باطلا, அப்ப இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை. இந்த வானங்கள் பூமிகள் அல்லாஹ்வுடைய இந்த பிரமாண்டமான அத்தாட்சிகள் இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். எனவே அப்படி படைப்பதிலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன். அவன் எல்லா குறைகளிலிருந்தும் அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். எனவே அவனது செயல்களில் எதுவும் என்ன வீணானவைகள் அல்ல. சுப்ஹானல்லாஹ், அவன் யாரு? அவன் தூய்மையானவன். ஃபகினா அதாபன் நார், எனவே நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எம்மை காத்தருள்வாயாக. ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அடுத்து நாங்க 10வது துஆவுக்கு வருவோம். இதுவும் 3வது அத்தியாயம் 53வது வசனம். 53வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு துஆ. ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா الرسول فاكتبنا مع الشاهدين. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. ربنا எங்கள் இறைவனே ஆமன்னா, நாம் ஈமான் கொண்டோம், நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம். பிமா அன்ஸல்த, நீ அருளியதை, நீ அருளிய வேதத்தை. அதே போன்று வத்தபஅனா الرسول, இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், எனவே எம்மை சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக. அந்த சாட்சி சொல்வோரோடு எம்மை பதிவு செய்வாயாக, எழுதுவாயாக. அப்ப எனவே இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அவரது சீடர்கள் இவ்வாறு கேட்டார்கள் என்பதை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா الرسول ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன். அடுத்து 11வது துஆ, இதில் நாம் பார்ப்போம். 11வது துஆவாக 3வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனமாக இடம்பெறுகிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا எங்கள் இறைவனே لا تزغ قلوبنا بعد إذ هديتنا, அதாவது எங்களுக்கு நீர் நேர் வழி காட்டிய பிறகு, இது بعد إذ هديتنا, எமக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. லா துஸிக் குலூபனா, அப்ப எமது உள்ளங்களை நெறி பெறல தவற செய்து விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எமக்கு ரஹ்மத்தை அருள்பாலிப்பாயாக, அந்த நல்ல அருளை அளிப்பாயாக. இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளன் என்று வரக்கூடிய இந்த துஆ. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அடுத்து நாங்க 12வது துஆவுக்கு வருவோம். இது 3வது அத்தியாயத்தின் 192வது வசனம். இந்த துஆவை பொறுத்தவரையில் இது நாங்க அந்த ரப்பனா மா خلقت هذا باطلا அதோட தொடர்ந்து அப்படி வரக்கூடிய துஆக்களில் இதுவும் வரும். இந்த துஆவை பொறுத்தவரை இந்த துஆவை நாங்க ஓதுவோம். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார, ரப்பனா إنك من تدخل النار فقد أخزيته
وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنْصَارٍ وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنْصَارٍ رَبَّنَا إِنَّكَ مَنْ تُدْخِلِ النَّارَ فَقَدْ أَخْزَيْتَهُ وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنْصَارٍ ரப்பனா எங்களுடைய ரப்பை இறைவனே இன்னக மன் துத்கிலின் நார நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தி விட்டாயோ நரக நெருப்பில் நீ புகுத்துகின்றாயோ ஃபகது அஹ்ஸைதா அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய் நிச்சயமாக நீ அவரை இழிவாக்கி விட்டாய் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை என்ற இந்த துவா இது 12வது துவா 13வது துவாவுக்கு வரும் இதுவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்ல 3வது அத்தியாயத்துடைய 193வது வசனம் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار இதில் ரப்பனா எமது ரப்பே இன்னனா சமிஅனா நிச்சயமாக நாம் என்ன செய்தோம் நாம் செவியேற்றோம் முனாதியன் யுனாதி லில் ஈமான் யாருடைய அழைப்பை அதாவது அந்த ஈமானின் பால் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளருடைய அழைப்பை ஈமானுக்காக அழைப்பு விடுக்கக்கூடியவருடைய அந்த அழைப்பை நாம் செவியேற்றோம் அப்படி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா என்ன அழைப்பது உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ற அந்த ஈமானுக்குரிய அழைப்பை அந்த அழைப்பாளன் அழைப்பை நாம் செவியேற்றோம் எனவே ஃபஆமன்னா நாம் ஈமான் கொண்டு விட்டோம் நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் பார்த்தீங்களா உடனே அந்த அழைப்புக்கு நாம் செவியேற்று கட்டுப்பட்டு விட்டோம் ரப்பனா ஃபக்ஃபிர் லனா எமது ரப்பே எனவே ஃபக்ஃபிர் லனா துனூபனா எமது பாவங்களை மன்னிப்பாயாக வகஃபிர் அன்னா செய்யிஆத்தினா எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக வதவஃபனா மஅல் அப்ரார் இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக நல்லவர்களோடு எம்மை கைப்பற்றுவாயாக வதவஃபனா மஅல் அப்ரார் அப்ப நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களோடு எழுப்பப்படுவதை தான் நாங்கள் விரும்ப வேண்டும் நல்லவர்களோடு எழுப்பப்படுவதை நாம் விரும்ப வேண்டும் அந்த நியத்துக்கு ஏற்பாதான் என்ன செய்வான் நம்ம எழுப்புவான் அப்ப இது குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தில் 193வது வசனம் இதில் 13வது துவா 14வது துவாவுக்கு நாம் வருவோம் அதிலே வரக்கூடிய அடுத்த துவா 194வது வசனம் 3வது அத்தியாயத்தில் 194வது வசனம் இந்த துவாவை நாம் ஓதுவோம் ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا எமது இறைவனே وآتنا ما وعدتنا على رسلك உனது தூதர்களுக்கு நீ எதை நீ வாக்களித்தாய் தூதர்களின் மூலம் வாக்களித்ததை எமக்கு வழங்குவாயாக உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எமக்கு வழங்குவாயாக தந்தருள்வாயாக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா கியாம நாளில் எம்மை இழிவுபடுத்தாதிருப்பாயாக கியாம நாளில் எம்மை இழிவுபடுத்தி விடாதே இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத் நிச்சயமாக நீ வாக்குறுதிகளுக்கு மாறுபவன் அல்ல நீ வாக்குறுதிகளுக்கு மாறு செய்பவன் அல்ல எனவே அந்த தூதர்களுக்கு நீ வாக்களித்ததை தூதர்கள் மூலம் வாக்களித்ததை நீ எமக்கு வழங்குவாயாக என்றால் நாங்கள் என்ன செய்யணும் தூதர்களை பின்பற்றி வாழ்ந்து அதற்கு தகுதி பெற்றவர்களாக அதற்கு தகுதி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும்
வாழ்ந்து மரணித்தால்தான் என்ன செய்யலாம், அதை நாம் அடையலாம். தூதர்களுக்கு மாறு செய்து அதை அடைய முடியுமா? சுன்னாவுக்கு மாறு செய்து அடைய முடியுமா? முடியாது. சுன்னாவில் நாம் பயணிக்க வேண்டும். பித்ஆவில் இருந்து நாம் விலகி சுன்னாவில் நாம் பயணிக்கும் போதுதான் அந்த தூதர்கள் மூலம் நமக்கு வாக்களிக்கப்பட்டது நமக்கு கிடைக்கும். அந்த வழியில் பயணித்தால் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக உன்னதமான ஒரு துஆ. ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். அடுத்து நாங்கள் 15வது துஆவுக்கு வருவோம். 15வது துஆ இது அதாவது 5வது அத்தியாயத்துடைய 83வது வசனம். ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். சொல்லுங்க. ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். ரப்பனா எமது ரப்பே, ஆமன்னா நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் நம்பிக்கை கொண்டோம். ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். எனவே எம்மை சாட்சி சொல்வோரோடு, சாட்சி சொல்பவர்களுடன் எம்மை நீ பதிவு செய்து கொள்வாயாக. எம்மை பதிவு செய்து கொள்வாயாக. சாட்சி சொல்பவருடன் எம்மை நீ பதிவு செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். அடுத்து நாம் 16வது துஆவுக்கு நாம் வருவோம். 16வது துஆ அல் குர்ஆன் கற்றுத்தரும் துஆக்கள் 7வது அத்தியாயம் 23வது வசனம். இந்த துஆவை பொறுத்து நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. இந்த துஆ பெரும்பாலும் அதிகமானவர்கள் மரணம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு துஆ. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا எங்கள் இறைவனே, ظلمنا நாம் என்ன அநியாயம் செய்து கொண்டோம், அன்ஃபுஸனா எமது நஃப்ஸுக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம். وإن لم تغفر لنا நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், وترحمنا நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். பாருங்க, அல்லாஹ்வின் கையால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த நிலை. அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு அருள் புரியவில்லை, நாம் நஷ்டவார்களாக ஆகிவிடுவோம். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்கள். முதலாவது இஅ்திராஃப், தனது பாவத்தை ஏற்று அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை. இது 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அடுத்து நாங்கள் வரும் 17வது துஆவுக்கு வரும். இது குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்துடைய 151வது வசனம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துஆ. உதாரணமாக ஒருவர் தனக்கும் தனது சகோதரனுக்கும் சேர்த்து பிரார்த்திக்க வேண்டும் என்றால், தனது சகோதர முஸ்லீம் தனது உடன் பிறந்த சகோதரனை இணைத்து கேட்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த துஆ இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் தனது சகோதரன், ஏன்னா அவங்க அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்த போது அவங்க இப்படிதான் செஞ்சாங்க. என்ன செய்யறாங்க? கட்டுப்பட மறுக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறாங்க? அதாவது நாமாவா தப்பித்துக் கொள்ள, நாங்கள் எமது கடமையை செய்து விட்டோம், நாம் எமது கடமையை நிறைவேற்றி விட்டோம், இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், கட்டுப்பட மறுக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல இப்படி துஆ செய்தான். எப்படி? ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வஅத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. هذا கடைசில ஒரு நூன் வரும். وأنت أرحم الراحمين. رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. எனது இறைவனே, اغفر لي என்னை மன்னிப்பாயாக. ஏன்னா சமுதாயம் அவங்களை கட்டுப்பட மறுக்கிறது. என்னை மன்னிப்பாயாக. வலியாக எனது சகோதரனை மன்னிப்பாயாக. وأدخلنا في رحمتك உனது அருளில் எம்மை நுழைவிப்பாயாக. உனது அருளில் எம்மை நுழைவிப்பாயாக. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் நீ கிருபையாளர்களில் எல்லாம் மிக்க கிருபையாளன். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவாக இந்த துஆவை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் வருவோம் 18வது துஆ. இது நீங்க 9வது அத்தியாயம் சூரத் தௌபாவுடைய 129வது வசனம். அல்லாஹ் தனது தூதருக்கு இவ்வாறு கட்டளை பிறப்பிக்கிறான். அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நீர் இவ்வாறு கூறுவீராக. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு அல்லாஹ் எனக்கு,
அல்லாஹுவே எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை அன்று வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, நான் அவன் மீதே தவக்குள் வைத்தேன். அவன் மீதே நான் தவக்குள் வைத்தேன். அவன் மீதே நான் பூர்ணமாக நம்பிக்கை வைத்தேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் மகத்தான அரிசின் அதிபதி. வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் தான் மகத்தான அரிசின் அதிபதி. ஃபஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். நாங்கள் நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகளின் போது நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணிக்கின்ற போது இவ்வாறு ஓதுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். அடுத்து நான் வருவோம் 19வது துவா திருக்குர்ஆனுடைய. இது 10வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்தில் 85, 86 ஆகிய வசனங்கள். அப்போ இது நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இதே அமைப்பில் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமும் என்ன செய்தது, இவ்வாறு ஒரு துவா கேட்டதாகவும் ஒரு செய்தி அதில் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்போ அலல்லாஹி தவக்கல்னா, அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹின் மீதே தவக்குள் வைத்தோம். சொல்லுங்க, அலல்லாஹி தவக்கல்னா, அலல்லாஹி தவக்கல்னா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், நஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். அப்போ அலல்லாஹி தவக்கல்னா, நாம் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்தோம். பூர்ணமாக நாம் அவன் மீது நம்பிக்கை வைத்தோம். இந்த காரியங்கள் நாம் அவனிடம் ஒப்படைத்தோம். ரப்பனா லா தஜ்அல்னா, எமது ரப்பை நீ எம்மை ஆக்கிவிடாதே, ஃபித்னத்தன் ஒரு சோதனையாக. சோதனை யாருக்கு? லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார அந்த கூட்டத்துக்கு, அநியாயக்கார கூட்டத்துக்கு எம்மை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே. என்றால் என்ன? அதாவது நாம் அவர்களுக்கு ஒரு சோதனை பொருளாகவோ அல்லது அவர்கள் மூலம் நாம் சோதிக்கப்படுவதையோ விட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகிறோம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக், உனது அருளை கொண்டு எம்மை காப்பாயாக. மினல் கௌமில் காஃபிரீன், அந்த நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திடமிருந்து எம்மை காப்பாயாக. இந்த காஃபிர்களான மக்களிலிருந்து உன் அருளினால் எம்மை நீ காப்பாற்றுவாயாக. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு எவ்வளோ நெருக்கடியான சூழல் இதை இப்படி கேட்குமாறு சொன்னாங்க, அந்த மக்கள் கேட்டாங்க என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய 19வது துவா. 20வது துவாவுக்கு நாங்கள் வருவோம். 20வது துவாவை பொறுத்தவரையில் இது நீங்கள் 11வது அத்தியாயம் 47வது வசனம். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இவ்வாறு பிரார்த்தித்தாங்கன்னு ஒரு. அப்போ இது நாம் ஒரு 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 குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த மாதிரியான இதுக்கு பொருத்தமான நேரங்கள் இவ்வாறு நாம் பிரார்த்திக்கலாம். எப்படி வருது? ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன். அப்ப என் இறைவனே, இன்னி அஊது பிக், நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், எனக்கு அறிவில்லாத, எனக்கு அதாவது அறிவில்லாத விஷயத்தை நான் உன்னிடம் கேட்பதை விட்டும், அப்ப எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடம் நான் கேட்பதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்கள் துவாக்கள் கேட்கும் போது வார்த்தைகள் மிக நிதானம் நமக்கு அவசியம். ஏன்னா அதில் நாங்கள் அல்லாஹ்வோடு பேண வேண்டிய அந்த அதப் ஒழுக்கம். வ இல்லா தக்ஃபிர் லீ, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னி, நீ எனக்கு அருள் புரியவில்லை என்றால், அகும் மினல் காசிரீன், நான் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் என்று சொன்னவர் யாரு? 950 வருடம் தாவா செய்தவர். நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். யார் கேட்டது? 950 வருடங்கள் தன்னை தாவாவில் ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு நபி. அந்த நபி எப்படி கேட்கிறார்? நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், நீ எனக்கு அருள் புரியவில்லைன்னா நான் நஷ்டவாளன் ஆகிவிடுவேன். எமது நிலைகளை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? எமது நிலைகளை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப இது 11வது அத்தியாயம் சூரத் ஹூதுடைய 47வது வசனம். இதுல 20வது துவா. இப்ப 21வது துவாவுக்கு நாம் வருவோம். இந்த துவாவை பொறுத்தவரையில் இது 12வது அத்தியாயம் 101வது வசனம். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. இந்த துவாவை பொறுத்தவரை ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீசி
ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். பாருங்க, ஒரு துஆ வந்து கேட்கறதுக்கு முன்னால என்னெல்லாம் அதில் சொல்றாங்கன்னு பாருங்க. இது நாங்கள் ஒரு துஆவில் நாங்கள் பெற வேண்டிய ஒரு விளக்கம் அது. பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆவில் கடைசியில் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கு முன்னால் என்னெல்லாம் சொல்றாங்க? ரப்பி, எனது ரப்பே, கத் ஆதைதனி மினல் முல்க், ஆட்சியிலிருந்து நீ எனக்கு வழங்கினாய். வஅல்லம்தனி, நீ எனக்கு கற்றுத்தந்தாய். மின் தஅவீலில் அஹாதீஸ், அதாவது கனவுகளின் விளக்கங்கள் நீ எனக்கு கற்றுத்தந்தாய். பாருங்க, முதலாவது என்ன? அல்லாஹ் தனக்கு செய்த அருள்களை முதலாவது நினைவு கூறுறார். இன்றைக்கு நிறைய பேர் வந்து துஆ செய்யும் போது என்ன, தனக்கு அல்லாஹ் எந்த அருளும் செய்யலைன்ற மாதிரி ஒரு மனோநிலையில தான் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி? எனக்கு அல்லாஹ் எதுவுமே செய்யலைன்ற மாதிரி தான் அவன் துஆ கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது என்ன, அல்லாஹ் தந்தா பாப்போம். அப்ப அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருப்பான், அதை பத்தி அவனுக்கு கணக்கு இல்லை. அப்ப அவனுக்கு அல்லாஹ் தரலன்ற சிந்தனை தான் அவனுக்கு இருக்கிறான். அப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அற்புதமா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு ஆட்சியிலிருந்து வழங்கினாய். இப்ப இதுல வந்து இவங்க எதை சொல்லல, நீ என்னை பால் கிணற்றிலே நான் தள்ளப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன், அந்த அசீஸுடைய வீட்டில் நான் சோதனை, அதெல்லாம் அதான் சொல்றாங்க. தனக்கு அல்லாஹ் செய்த இத நிஅமத்துகள். அப்ப அதெல்லாம் சோதனை. அந்த சோதனைகள் எல்லாம் அதன் மூலம் என்ன, இறை நெருக்கத்தை தான் அவங்க பெற்றாங்க. அப்ப அந்த சிறப்புகள் அடைகிறதுக்கு அந்த சோதனைகள் ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவருக்கு உயர்வை சும்மா கொடுக்கறது இல்லை. சோதனைகளுக்கு பிறகுதான் உறுதி. சோதனைகளுக்கு பிறகுதான் என்ன, உறுதி என்பது. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க எப்படி கேட்கிறாங்க. அதாவது, நீ எனக்கு ஆட்சியிலிருந்து நீ எனக்கு வழங்கினாய். அதே போன்று நீ எனக்கு கனவுகளின் விளக்கத்தை கற்றுத்தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், நீதான் என்ன, வானங்கள் பூமியை படைத்தவன். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அந்த வலியை இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். பாருங்க, ஆட்சியிலிருந்து கேட்கிறாங்க. ஆட்சியிலிருந்து எப்படி கேட்கிறாங்க? அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவங்க தனது ஆட்சியிலோ தன் மீது நம்பிக்கை வைக்கல. எப்படி கேட்கிறாங்க? யா அல்லாஹ், நீ தான் எனக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் நீ எனக்கு பாதுகாவலன், பொறுப்பாளன் என்று சொல்லிட்டு தான் கேட்கிறாங்க. தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. அப்ப எங்கட கையில இருக்க அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரப்போட கையில் இருக்கிறது. என்ன திடீர்னு ஒருத்தனை செஞ்சு நான் வழிகட்டு போய் தர்றான். நாங்க பார்க்கிறோம், நல்ல இருந்தவங்க எப்படி வழிகட்டு போகிறார்கள், சறுக்கி விடுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும், தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு சேர்த்தும் விடுவாயாக. அப்ப நபிமார்களே இப்படி கேட்டாங்கடா. அது அவங்க எங்கட திறமை இல்லை. யார்? அல்லாஹ்வுடைய அருள் தேவை. இதுக்கெல்லாம் ரப்புடைய மகத்தான அருள் தேவை. அந்த அருளை நாங்கள் கேட்க வேண்டும். என்னை ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்ய அல்லாஹ். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நாங்கள் எவ்வளவுதான் இல்மு பெற்றாலும், மார்க்க அறிவை பெற்றாலும், என்ன பெற்றாலும் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நாங்கள் ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நேரான வழியில் நாம் பயணிக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அப்ப எனவே ஒரு அடியான் எப்போதும் தனது இயலாமை ரப்பின் முன்னால் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த ரப்பை சார்ந்திருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படித்தான் துஆக்கள் அமைய வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இது ஒரு அற்புதமான துஆ. இதுல நம்ம எங்களுக்கு மிக முக்கியமான பகுதி, இதுல கடைசியாக வரக்கூடிய பகுதி என்ன? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அதே போல இந்த துஆவில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பின் என்ன? ஒருவர் தனக்கு அல்லாஹ் செய்த அருள்களை எல்லாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை சொல்லி, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய அந்த சிறந்த முறை, அந்த சிறந்த முன்மாதிரி நாங்கள் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவிலிருந்து நாங்கள் பெறுகிறோம். எனவே இது 21வது துஆ. அடுத்து நாங்கள் வருவோம் 22வது துஆ. இந்த துஆ பொறுத்தவரையில இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ. இந்த துஆவுடைய கடைசி பகுதி நமக்கு மிக முக்கியமான பகுதி. முதல் பகுதி என்பது மக்காவுடைய பாதுகாப்பு. மக்காவை நாங்கள் அனைவரும் நேசிக்கக்கூடியவர்கள், நாம் நேசிக்கிறோம். அந்த மக்கா எப்போதும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அப்ப இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ பாருங்க. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இப்ப அவங்க எப்படி கேட்கிறாங்க? அப்ப ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவனை இந்த ஊரை நீ எப்படி ஒரு பாதுகாப்பானாக, அச்சம் தீர்ந்ததாய் நீ ஆக்குவாயாக, ஒரு பாதுகாப்பான ஊராக நீ இந்த ஊரை ஆக்குவாயாக. பாருங்க எவ்வளவு முக்கியமான துஆ. வரக்கூடியவங்க பாதுகாப்போடு வந்து அந்த இபாதத்துகளை வணக்கங்களை செய்து
அவர்கள் செல்ல வேண்டும். அவங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் பீதியும் பயமும் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அது இருந்தால் அந்த அமல் என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் செய்ய இயலாது. அப்போ யா அல்லாஹ் இந்த ஊரை நீ ஒரு ஒரு பாதுகாப்பானதாக நீ இந்த ஊரை ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. அதே போன்று உள்ளத்துக்கு ஒரு பெரும் நிம்மதி, அந்த இடத்துக்கு நாம் சென்றவுடன் நமது உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவுடைய பரக்கத். அதே போன்று வஜ்னுப்னி வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது மக்களையும் என் மக்களையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுவாயாக, சிலை வணக்கத்திலிருந்து காப்பாயாக. நினைச்சு பாருங்க, உதாரணமா ஒருவர் வந்து அதாவது தான் இருக்கக்கூடிய தௌஹீத் அந்த ஊரிலே கொள்கை அதன் மீது ஒருவர் நம்பிக்கை வச்சு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பதாக இருந்தால் அதுக்கு மிக தகுதியானவர் யார் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அப்படியானவரை எப்படி கேட்குறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் நீ நம்மை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயா. இன்றைக்கு சொல்லுவாங்க நாங்கள் செருக்குக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் மிக உறுதியாக இருக்கக்கூடியவங்க என்று என்ன ஆணவத்தில் கர்வத்தில் அப்படி பேசக்கூடாது. ஏன், அதாவது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் முடியும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமே, அல்லாஹ் தௌஹீதில் எம்மை நிலைநிறுக்க செய்வாயாக, எம்மை உறுதியாக்கி வைப்பாயாக, ஷிர்க்கிலிருந்து எம்மை காப்பாயாக, நாங்கள் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மீது தனது நஃப்ஸின் மீது நம்பிக்கை வைக்கல. எப்படி கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்து விடு, எனது மக்களை பாதுகாத்து விடு. அந்நஅபுதல் அஸ்னாம், அதாவது இந்த சிலை வணக்கத்திலிருந்து. ஏன்னா அதை அவங்க அதை கண்கூடாக பார்த்துட்டு அதற்காக ஒரு நெருப்பு குண்டத்தை சந்தித்து விட்டு வந்த ஒரு நபி பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, இந்த சமூகத்தை இந்த சிலை வணக்கம் விடுவிக்க முடியாமல் இருக்கிறதே, இவ்வளோ பெரும் போராட்டங்களை நடத்தி பார்க்குறாங்க. இறுதியில் என்ன செய்கிறாங்க, நான் என் ரப்பின் பால் ஹிஜ்ரத் செய்கிறேன் என்று அவங்க ஈராக்கிலிருந்து வெளியாகிறாங்க, அவங்க ஷாமை நோக்கி வருகிறார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்குறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், அதாவது நாங்கள் பார்க்குறோம் இன்று சிலை வணக்கம் உலகத்தை எவ்வளோ ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா. அடுத்ததாக நாம் இது வந்து 14 அத்தியாயத்தின் 35வது துவா, சூரத் இப்ராஹிம்ல இடம்பெறக்கூடிய துவாக்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாக்கள் தொடர்ந்து அடுத்ததாக வரும். அடுத்த துவா நான் பார்ப்போம். இந்த துவாவை பொறுத்தவரையில இது நீங்க அதே அத்தியாயத்தில் சூரத் இப்ராஹிம் 14 அத்தியாயத்துடைய 38 வசனம், ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலினு வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரப்பட கேட்கலாம் பாருங்க, எங்கள் இறைவனே, இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின், மா நுஃபியன நாம் மறைப்பதை, வமா நுஅலின நாங்கள் வெளிப்படுத்துவதை நிச்சயமாக நீ அறிவாய். ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின், நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாம் வெளிப்படுத்துவதையும் நீ அறிவாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அதாவது நிச்சயமாக இந்த வானங்களில் பூமியில் உள்ள எதுவும் என்னது, எந்த பொருளும் மறைந்ததாக இல்லை, அல்லாஹ்வை விட்டு, அதாவது உனது இல்மை விட்டு மறைந்ததாக இல்லை. வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இன்னும் பூமியில் வானத்தில் உள்ள எந்த பொருளும் மறைந்ததாக இல்லை. அல்லாஹ் அந்த ரப்புக்கு சுப்ஹானல்லாஹ். இப்போ இதெல்லாம் நாங்கள் இப்போ ரப்பை நாம் எப்படியெல்லாம் பிரார்த்திக்க வேண்டும், எப்படியெல்லாம் அந்த ரப்புடைய புகழை நாம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் அவனது இந்த 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 துவாக்கள் நாங்கள் அந்த முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இது வந்து 14 அத்தியாயம் 38 வசனம். அடுத்து 24வது துவாவுக்கு வருவோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உயர்ந்த துவா. இது 14வது அத்தியாயம் 40, 41 ஆகிய வசனங்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ. ரப்பனா இக்ஃபிர் லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ. ரப்பனா இக்ஃபிர் லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அப்போ எதிர்பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியதி, இப்போ ரப்பே எனது இறைவனை, ஜஅல்னி என்னை ஆக்குவாயாக, முகீமஸ் ஸலாத்தி
அதாவது தொழுகையை வந்து நிலைநாட்டுபவனாக, தொழுகையை நிலைநாட்டுபவனாக என்னை நீ ஆக்குவாயாக. பாருங்க எவ்வளவு முக்கியம். அதாவது ஒரு 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 மனிதன் ஒருவர் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறைவும் இல்லாமல் செய்ய வேண்டும், அதற்காக துவா செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், அதாவது அவங்க அல்லாவிடமிருந்து தனக்கு கிடைக்க வேண்டியதை தான் கேட்குறாங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அல்லாவிடமிருந்து தனக்கு கிடைக்க வேண்டும் என்றதை கேட்குறாங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தன்னிடமிருந்து தான் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை நான் குறைவின்றி நிறைவேற்றுகிறேனா, அதை நான் குறைவின்றி நிறைவேற்றுகிறேனா, அது சரியாக நிறைவேற்றுவதற்கு நான் ரப்பிடத்தில் துவா செய்கிறேனா, பிரார்த்திக்கிறேனா, அது இன்றைக்கு நிறைய பேர் சிந்திக்கிறாங்கல்ல. அவங்களோட சிந்தனை எல்லாம் தனக்கு குறைவின்றி கிடைக்க வேண்டும், தான் பிரார்த்திப்பதெல்லாம் குறைவின்றி தனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை பற்றி அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அது நான் சரியா நிறைவேற்றுகிறேனா இல்லையா, அதை பற்றி அவர் பொருட்படுத்துவதில்லை. பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறாங்க, எனது ரப்பே என்னை தொழுகையை நிலைநாட்டுவானாக என்னை நீ ஆக்குவாயாக. பாருங்க அதே போன்று மின் துர்ரியதி, அப்ப எனது சந்ததியில் இருந்தும் எனது சந்ததியில் உள்ளவரை தொழுகை நிலைநாட்டுவர்களா நீ ஆக்குவாயாக. இன்னைக்கு நிறைய சிலவங்களை பார்க்குறோம், அவங்க தொழுவாங்க ஆனா பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்லை, மனைவிட்ட தொழுகை இல்லை, மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட தொழுகை கிடையாது, அதை அவரை சொல்றதும் கிடையாது, ஏவுறதும் கிடையாது. ஆனா அவர் தொழுவார். அப்படி ஒரு இருக்க முடியுமா? அவருக்கு பொறுப்பு. பாருங்க துவாவில எப்படி கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னையும் எனது சந்ததியையும் தொழுகையாளிகளாக நீ ஆக்குவாயாக கேட்கிறாங்களே. நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்வது போன்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் நாம் என்ன செய்யும்? நாம் தொழுவதோடு அவர்களுக்கும் தொழுகை எத்தி வைக்க வேண்டும், அவர்களை தொழுமாறு நாங்கள் ஏவ வேண்டும், அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். வெறுமனே நாங்கள் உலக விஷயங்கள்ல கொஞ்சம் அவங்க தவற விட்டா உடனே நாங்கள் கொதித்தெழுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் மார்க் விஷயங்கள்ல பிள்ளைகள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது, அதை பற்றி பெற்றோர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். எனவே பாருங்க எவ்வளவு அற்புதமான துவா. அப்ப முதலாவது பெற்றோர்களுடைய துவா பிள்ளைகளுக்கு மிக அவசியம். அந்த துவாவுடைய அருள் பாக்கியம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. அடுத்து என்ன? எமது ரப்பே துஆவை அங்கீகரிப்பாயாக, துஆவை என்னுடைய இந்த பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா வ தகப்பல் துஆ. பாருங்க எவ்வளவு ஒரு பணிவு, எவ்வளவு பணிவின் மூலம். ஏன்னா அல்லாஹ் அவன் விரும்பினான் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், விரும்பினால் நிராகரிப்பான். எனவே நாம் அல்லாஹ் எமது பிரார்த்தனை நீ அங்கீகரிப்பாயாக. அடுத்து கேட்கிறாங்க ரப்பனா இக்ஃபிர் லீ வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பனா எமது ரப்பே இக்ஃபிர் லீ என்னை மன்னிப்பாயாக, வலி வாலிதையா எனது பெற்றோர்களை, வலில் முஃமினீன மூமின்களை மெப்ப, யௌம யகூமுல் ஹிசாப் யௌம யகூமுல் ஹிசாப் கேள்வி கணக்கும் கேட்கும் அந்த நாளில் மன்னிப்பாயாக. அந்த மறுமையுள்ள நாளில் அனைவரும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த நாளில் அந்த ரப்பிடம் தான் அதிகாரம் இருக்கும், அவன் தான் மன்னிப்பவன். சுப்ஹானல்லாஹ், அந்த நாளில் அந்த இறை மன்னிப்பை ஒருவன் பெறவில்லை என்றால் அவன் மிக பெரும் நஷ்டவாளன். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த துவா அற்புதமான துவாக்கள்ல இது நாங்கள் 24வது துவா. அடுத்து நாங்கள் வருவோம். அப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கள்ல மிக அற்புதமான துவாக்கள்ல வரக்கூடியது. இந்த துவாவை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு, இந்த துவாவை நான் சிலர்களுக்கு அனுப்பிய சந்தர்ப்பத்தில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் எனது பெற்றோர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை, அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் மரணித்து விட்டார்கள், இஸ்லாமின்றியே மரணித்து விட்டார்கள், குஃப்ரில் மரணித்து விட்டார்கள். அப்போ இந்த துவாவை நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது உண்மையில் எமது கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்த ஒரு கேள்வி அது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு பெரும் அருள் என்ன? அல்லாஹ் தஆலா நமது பெற்றோர்களை மூமின்களாக ஆக்கி நம்மையும் அதே அந்த ஈமானிய அந்த சந்ததியில் அல்லாஹ் எம்மையும் ஆக்கினானே, இதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ஷுக்கூர் செய்வேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சகோதரருடைய கேள்வி நமது கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்? எனக்கு நேர்வழி ஹிதாயத்து கிடைத்தது, அவர்கள் குஃப்ரில் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்காக கேட்க முடியுமா? கேட்க முடியாது, கேட்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட தனது தந்தைக்கு கேட்டதை அவர் பிறகு என்ன செய்து விட்டார், அதிலிருந்து வாபஸ் பெற்று விட்டார். தனது தந்தை என்ன அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெரிந்தவுடன் தந்தையை விட்டு நீங்கி விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தந்தைக்கு செய்த இந்த மன்னிப்பில் அல்லாஹ் சொல்றான், இதில் முன்மாதிரி இல்லை என்று சொல்கிறான் இந்த வார்த்தைகள்ல. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ என்ன அந்த உயர்ந்த ஒரு நபி, அந்த நபியுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட தியாகம் செய்த அந்த நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவரது இந்த வார்த்தைகள்ல முன்மாதிரி கிடையாது.
தௌஹீத் என்றால் அதுல சமரசம் எல்லாம் கிடையாது. தெளிவா அல்லாஹ் சொல்றான். என்ன? அவரது அந்த வார்த்தைகள்ல முன்மாதிரி இல்லைன்ட்டான் அல்லாஹ். அவரது அந்த வார்த்தையில் முன்மாதிரி இல்லை. தனது தந்தைக்கு நான் மன்னிப்பை தேடுகிறேன் என்று சொன்ன வார்த்தையில் முன்மாதிரி இல்லைன்னா அப்ப கொள்கையில எவ்வளவு உறுதியாகின்னு பாருங்க. கொள்கையில் சமரசம் எல்லாம் எதுவும் கிடையாது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாகவே இருக்கட்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அந்த வார்த்தையில முன்மாதிரி இல்லைன்ட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனவே நாங்க எவ்வளவு தௌஹீதில் மரணிக்க வேண்டிய முக்கியத்துவம், அவசியம். இப்ப ஷிர்க்ல மரணித்தாண்டா என்ன நிலை? அவர்களுக்காக பிரார்த்திக்க முடியுமா? முடியாது. எனவே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு செய்த அருள். இந்த சகோதரருடைய கேள்வி அதாவது இப்படி கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு செய்த அருளை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு செய்த இந்த நியமத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த துவா இதில் நாம் 24வது துவாவாக பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் 25வது துவாவுக்கு வரும். 25வது துவா 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 10வது வசனம். இது அந்த குகைவாசிகள் கேட்ட அற்புதமான துவா. அவர்கள் குகைக்குள் நுழைந்தவுடன் அவங்க ரப்பின் பால் தான் திரும்பினார்கள். என்ன செய்தார்கள்? அந்த ரப்புக்காகத்தான் அந்த அனைத்து கஷ்டங்களையும் தியாகங்களையும் செய்தவர்களாக அந்த குகையில் ஒதுங்கியுடன் ரப்பைத்தான் முன்னோக்கினார்கள். எப்படி கேட்டாங்க? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. பாருங்க, அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவங்களுக்கு யாரும் அங்க உதவுவதற்கு யாருமே இல்லை. உதவுவதற்கு என்ன அங்கு யாருமே இல்லை என்ற ஒரு பின்னணியில கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க அந்த இடத்துல முழுமையாக நம்பிக்கையோட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் அந்த ரப்பின் பால் தான் என்ன செஞ்சாங்க? அவங்க திரும்பினாங்க. ரப்பின் பால் தான் திரும்பினார்கள். அப்ப ரப்பனா எமது ரப்பே ஆத்தினா எமக்கு வழங்குவாயாக, மின் லதுன்க ரஹ்மத்தன் உன்னிடமிருந்து என்ன அந்த அருளை எமக்கு வழங்குவாயாக, வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக, எமது காரியங்களை எமக்கு ஒழுங்குபடுத்தி சீராக்கி தருவாயாக என்று கேட்டான். எனவே அல்லாஹ் எவ்வளவு அவர்களுக்கு அவற்றை சீராக்கி கொடுத்தான் என்ற வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். எனவே இந்த துவாக்கள் அவங்க செய்த தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்து விட்டான் என்றால் எவ்வளவு பெரும் சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இது ஒரு அற்புதமான துவா. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் கேட்பதை எமது காரியங்களை நாங்கள் சீராக்குவதை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. அடுத்து நாங்கள் 26வது துவாவுக்கு வருவோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, ஃபிரௌனிடம் நீங்கள் தௌவா செய்வதற்காக செல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவங்க கேட்ட துவா பாருங்க, அற்புதமான துவாவை கேட்டார்கள். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. எனது இறைவனே, எனது நெஞ்சை நீ விரிவாக்கி தருவாயாக. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, எனது நெஞ்சை நீ விரிவாக்கி தருவாயாக, எனக்கு விரிவாக்கி தருவாயாக. அப்ப என்ன தாவாவுக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. தாவாவுக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. தாவாவுக்கு செல்லுமாறு பணித்த போது அவங்க கேட்ட துவா, எனது நெஞ்சை நீ எனக்கு விரிவாக்கி தருவாயாக. ஒரு தாயுடைய நெஞ்சு எப்போதும் விரிவாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்லதை விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும், நன்மையை விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஃபிரௌன் எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தீங்கை எண்ணினாலும் அவர் என்ன செய்தார்? அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் முயற்சி செய்தார். அதற்காகத்தான் முயற்சி செய்தார். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, எனது நெஞ்சை நீ எனக்கு விரிவாக்கி தருவாயா. வயஸ்ஸிர்லி அம்ரி, எனது காரியத்தை நீ எனக்கு எளிதாக்கி வைப்பாயா. வயஸ்ஸிர்லி அம்ரி, அதை தொடர்ந்து வரும் வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி என்று வரும். எனது நாவினுடைய கொன்னலை நீ என்ன எடுத்து விடுவாயாக. அப்படி யாராவது உள்ளவர்கள் அந்த மாதிரி கேட்கலாம். அதே போன்று யஃப்கஹு கௌலி, எனது வார்த்தையில் எனக்கு விளக்கத்தை தருவாயாக என்றெல்லாம் அதை தொடர்ந்து அந்த துவாவில் வரும். இது பொதுவாக உள்ள பகுதி. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, இது நாங்கள் பொதுவாக எப்போதும் கேட்க முடிந்த ஒரு துவாவாக இருக்கிறது. எமது நெஞ்சை நீ அல்லாஹ் தான் நமது நெஞ்சை விரிவாக்க முடியும். அவன் தான் நமது நெஞ்சை விரிவாக்கலாம். அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழியை விரும்புகிறானோ அவனது நெஞ்சை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துவதாக குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்று எனது காரியத்தை நீ எளிதாக்குவாய். எவ்வளவு முக்கியமான வார்த்தை, வயஸ்ஸிர்லி அம்ரி, வயஸ்ஸிர்லி அம்ரி. எனவே இது நீங்க எடுத்தீங்கன்னா 20வது அத்தியாயம் சூரத்து தாஹா 25, 26 ஆகிய வசனங்கள். அடுத்து நாங்கள் வருவோம் 27வது துவா. இது அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையிட்ட துவா.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை நீ எனக்கு அதிகப்படுத்துவாயாக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பொருளாதாரத்தை அதிகப்படுத்துன்னு தான் கேட்குறாங்க. நிறைய பேர் இதுவா என்ன பொருளாதாரத்தை அதிகப்படுத்து, பணத்தை அதிகப்படுத்து, உலக வாழ்க்கையுடைய வசதியை அதிகப்படுத்துன்னு இப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே தவிர இப்படி கேட்குறாங்களா ரப்பி ஜித்னி இல்மாண்டு? அதாவது மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு ஞானம் கல்வியே இல்லாவிட்டாலும் இப்படி கேட்கறது கிடையாது. இப்படி கேட்கறது இல்லை. எதை கேட்குறான்? உலகத்தை தான் கேட்குறான். உலகத்தை அதிகப்படுத்தா, செல்வத்தை அதிகப்படுத்தா, அது தப்பில் அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அல்லாஹ்வுடைய ஹசானா என்ன, அவன் வானங்கள் பூமியுடைய பொக்கிஷம் எல்லாம் அவன் தான் இருக்கிறது, தாராளமாக கேட்கலாம். ஆனால் நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? குர்ஆன்ல அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையிடுகிறான். எப்படி? அவங்க ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் தான் அவங்க வாழ்றாங்க. அதுதான் அவங்களோட தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னது நீ எதை அதிகப்படுத்துமாறு கேட்க சொல்றாங்க. அல்லாஹ் எதை கட்டளையிட்டான்? ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயா, இல்மை எனக்கு அதிகப்படுத்துவாயா, ரப்பி ஜித்னி இல்மா. இது திருக்குர்ஆனுடைய 20வது அத்தியாயத்துடைய 114வது வசனம். இது நாங்கள் எளிதாக நமக்கு மரணமிட முடிந்த துஆக்கள் ஒன்று, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. ஆனால் இவ்வளவு எளிதான இந்த வார்த்தையை எத்தனை பேர் கேட்குறோம்? எத்தனை பேர் இந்த துஆவில் கவனம் எடுக்கிறோம்? நினைச்சு பாருங்க. ரப்பி ஜித்னி இல்மா, இல்ம் தான் நமக்கு உயர்வை தரும். நமக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் சிறப்பையும் தரப்போது இல்ம். இல்மின் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. நபிமார்களுக்கு செய்த அருள்களை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நாம் அவர்களை தேர்வு செய்தோம், அவர்களை சிறப்பித்தோம், அவர்களுக்கு பாக்கியங்களை வழங்கின இடங்கள்லாம் அங்கே வாரதெல்லாம் இல்ம் தான் வரும். அவங்களுக்கு நாங்கள் இல்மை கொடுத்தோம். இல்மு தான், இல்மைத்தான் கொடுத்தோம். இல்மை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல, அம் யஹ்சுதூன அன்னாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி என்று அல்லாஹ் கேட்குறான். என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அருளுடைய விஷயத்தில் மனிதர்கள் பொறாமை கொள்கிறார்களான்னு பார்த்துட்டு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினருக்கு நாம் ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்தோம் அல்லாஹ். அங்க கொடுத்தது என்னதான்? ஞானம். அதே போன்று மாபெரும் ஆட்சி என்றது அதுக்கு அதை தொடர்ந்து வருவதை பார்க்குறோம். ஹிக்மத், அப்போ அங்கே ஞானம் என்பதை நாங்கள் பார்க்குறோம். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், யாருக்கு ஹிக்மத் வழங்கப்பட்டு விட்டதோ வகது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர்களுக்கு பெரும் ஹைர் அவர் வழங்கப்பட்டவர். ஹிக்மத் ஞானம் அந்த இறைவன் புறத்திலிருந்து யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர் பெரும் ஹைரை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இது 27வது துஆ, ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் தனது தூதருக்கு நேரடியாக கட்டளை பிறப்பிக்கிறான், இவ்வாறு கேளுங்க, ரப்பி ஜித்னி இல்மா என்று கேளுங்கள். ரசூலுல்லாஹ் தனது வஹீக்காக அவங்க அவசரப்பட்ட போது, இந்த வஹீ வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயை கொண்டு வருவாங்களா இல்லையா? அப்போ அவங்க அவசரப்படும் போது தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்க அவசரப்படாதீங்க, இப்படி கேளுங்கன்றான் அல்லாஹ். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மான்னு கேளுங்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்கள், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள், உண்மையில் இல்மை விட சிறந்த ஒன்று இருக்குமாக இருந்தா அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி கேட்குமாறு சொல்லியிருப்பான். எப்படி சொல்றாங்க? இல்மை விட சிறந்த ஒன்று இருக்குமாக இருந்திருந்தால் அல்லாஹ் தனது தூதருக்கு என்ன சொல்லியிருப்பான்? அதை அதிகப்படுத்தி கேட்குமாறு சொல்லியிருப்பான். அப்ப எனவே இல்மை விட சிறந்த ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா நபிமார்கள் அதைத்தான் வாரிசாக்கி விட்டு சென்றார்கள். அந்த இல்ம், மார்க்கத்துடைய கல்வி, மார்க்கத்துடைய ஞானம், அதை பெற்றவர்கள் சிறப்புக்குரியவர்கள், உயர்வானவர்கள். நாங்கள் இந்த இல்முடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து படிக்கிறோம் என்று சொன்னா இதெல்லாம் என்ன வேஸ்ட் இல்லை, இதெல்லாம் நாங்கள் டைம் பாஸுக்கு இல்லை, நாங்கள் இது உண்மையான நீயத்தோட படிக்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம், இது ஒரு பெரும் பொக்கிஷம். ரப்பி ஜித்னி இல்மா என்ற துவா நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கேட்க வேண்டும். இது 27வது துவா. அடுத்து நாங்கள் 28வது துவாவுக்கு வரும். 28வது துவா இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா நமக்கு தெரியும். அவர்கள் மீனுடைய வயிற்றில் அந்த இருளில் இருந்து அவர்கள் அழைத்த அந்த துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ அதில் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவர் வந்து தஸ்பீஹ் செய்பவராக மட்டும் அவர் இருக்கவில்லை என்றால் அனைவரும் எழுப்பப்படும் நாள் வரை மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார். அப்போ அதில் ஒரு விளக்கம் அறிஞர்கள் சொல்வார்கள் என்னண்டா, அப்போ அவர் தஸ்பீஹ் செய்வராக இருக்கவில்லை என்றால் அந்த நெருக்கடிக்கு அவர் சிக்குவதற்கு முன்னால, அந்த நெருக்கடியில் அவங்க அகப்பட்டுக் கொள்வதற்கு முன்னாலும்
அல்லாஹ்வை அவர் தஸ்பீஹ் செய்பவராகத்தான் இருந்தார். அல்லாஹ்வை நினைவு கூறுபவராகத்தான் இருந்தார். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்பவராக நினைவு கூறுபவராகத்தான் இருந்தார். எனவே நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும் போது மட்டும் அல்ல ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பிரார்த்திப்பது. அவன் நல்ல நிலையில் இருக்கும் போதும் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும். அப்ப இதுல அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இதில் காணப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒன்று என்ன? தௌஹீத், அத்தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த். அடுத்து என்ன? தன்ஸீஹ், அல்லாஹ் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவன் என்ன? அவன் தூய்மையானவன். நான் இந்த மீனுடைய வயிற்றில் சிக்கி இருக்கிறேன்டா, இது நான் செய்த தவறு. இது என அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் அணுவளவும் அடியானுக்கு அநீதியிலே போனாலும் அவன் தூய்மையான, அவன் பரிசுத்தமானவன். அடுத்து ஏத்தராஃப், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன். இந்த மூன்றும் இங்க சேரும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தௌஹீத், அடுத்து அல்லாஹ்வை தன்ஸீஹ், தூய்மைப்படுத்தல், அடுத்தது ஏத்தராஃப், அந்த தவறை ஏற்றுக்கொள்ளல். இந்த மூன்றும் இங்கு ஒன்று சேர்கிறது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாவை. எனவே அதற்கு என்ன, அவர் அந்த நெருக்கடியில் சிக்குவதற்கு முன்னால் அவர் ஒரு நபி, அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவராக பிரார்த்திப்பவராக இருந்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, நீ மிக்க தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்பதுதான். எனவே ஒருவர் அவரை எவ்வளவுதான் மார்க்கத்துக்காக பங்களிப்புகள் தாவாக்கள் செய்தாலும் ஒரு இடம் வரும்போது அந்த இடத்தில் தான் தவறு இழைத்து விட்டால் அந்த தவறை ஏற்று ரப்பின் பால் அவர் முன்னோக்கி ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும், ரப்பிடம் கேட்க வேண்டும். நான் பார்த்தேன் 950 வருடம் தாவா செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க? நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், நீ எனக்கு அருள் புரியவில்லை, நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று சொன்னார்கள். அதே போல் நபிமார்களுடைய துவாக்கள் இவ்வாறு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் நமது தவறுகளை, பாவங்களை நாம் ஏற்று ரப்பிடத்தில் இவ்வாறு பிரார்த்திக்க நாம் பழக வேண்டும். எனவே நறுமை சகோதரர்கள், நாம் 28வது துவா வரைக்கும் இதில் பார்த்திருக்கிறோம். நாளைய வகுப்பில் அதனுடைய ஏனைய பகுதியை நாம் பார்த்து என்ன செய்யலாம், நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இது ஒரு மீட்டல். நிறைய துவாக்கள் உங்களுக்கு மரணமாக இருக்கும். மரணமான துவாக்கள் நாம் மீட்டிக் கொள்ளுதல், அதே போன்று உச்சரிப்புகள் இல்லை ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். ஏன்னா குர்ஆனுடைய துவாக்களை பொறுத்தவரையில் என்ன, இந்த துவாக்கள் நாங்கள் கொஞ்சம் தொடர்போடு இல்லைன்னா அவசரமாக மறந்துடும். அப்படித்தானே? தொடர்போடு இல்லைன்னா மறந்துடும். இப்போ நாங்கள் அடிக்கடி என்ன செய்யணும், இவைகளை நினைவூட்டி மரணம் விட்டுக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அப்போ தான் அந்த நினைவுகள் இருக்கும், அந்த நினைவோடு இருக்கும். இல்லைன்னா அப்படி என்ன செய்வோம், ஷைத்தான் மறக்கடிக்க செஞ்சிடும். எனவே இன்றைய வகுப்பு நாங்கள் என்ன செய்யலாம், இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். நாளைய வகுப்பில் இதனுடைய எஞ்சிய துவாக்களை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமான